தான் வந்து காவேரி கிட்ட போய் பேசுகிறாங்க. "ஏன் இப்படி டென்ஷனாக இருக்க காவேரி?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "இங்கே பாரும்மா, எதுவுமே பேசாத என்கிட்ட. நீ தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு பார்த்தா, எனக்கு கூட பிறந்தவங்களும் இப்படி தானே பேசுகிறாங்க. அந்த விஜய் யாரும்மா? அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆனவர் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் நல்லதே இல்லைம்மா. நீயும் இப்படி தான் சொல்கிற, உன் பொண்ணுங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாரமாக இருக்கேன். அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி தானே? ஏன்டி அப்படிலாம் யோசிக்கிற? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா. நான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தானே? இங்கே பாரும்மா, கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் என்னோடய இஷ்டம். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ண முடியும். நீங்கள் போய் அவங்க கூட வாழ போகிறதில்ல, நான் தானே வாழ போகிறேன். இதெல்லாம் நல்லாவே இல்லைம்மா நீங்களாம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. சாரதா வந்து என்ன பண்ணுறது, இவ இப்படி கோச்சிக்கிறாளேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து மனசே கேட்கல. காவேரி ரொம்ப கோவமாக இருக்கா. கோவத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாய்ஸ் நோட் வந்து போடுறாரு காவேரிக்கு. இங்கே காவேரி தூங்க போகலான்னு போகும்போது கரெக்டாக ஒரு வாய்ஸ் நோட் வருது. இவர் என்ன இந்த டைமுக்கு போய் நம்மளுக்கு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஐயோ அம்மா எழுந்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், நான் வேணும்னு எதையுமே பண்ணலை. தயவுசெய்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணதுக்கெலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அப்படிப்பட்டவன் இல்லை மிஸ். யார் மனசையும் காயப்படுத்தணும் நான் எண்ணமே இல்லை. என் ஒய்ஃப் மேலே நான் அவ்வளோ உயிரை வச்சுருந்தேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே நினச்சேன். திடீர்னு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து யாரையுமே வந்து அப்படிலாம் யோசிச்சு பார்த்தது கூட இல்லை மிஸ். உங்கள்கிட்ட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஆனால் நான் வேணும்னு அப்படிலாம் பண்ணல மிஸ். எனக்கு ஒரு நல்ல தோழியாக நீங்கள் இருக்க முடியுமா மிஸ்? ப்ளீஸ் மிஸ், ஒரு ஃப்ரெண்டாவது என்னை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. இவ்வளோ கைண்டாக இருக்கார் இவர். இப்படிலாம் இவருக்கு பேச தெரியுமா? பார்த்தா வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி தான் ஆள் இருந்தார். அவர் பார்க்குற பார்வை எதுவும் சரியில்லாமல் தான் இருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறாரு, க்யூட்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. எங்கள் விஜய்க்கு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஐயோ காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டா, நினச்சி கூட பார்க்கலையே. இந்த டைமுக்கு மேலே நான் மெசேஜ் அனுப்பிச்சதால் டென்ஷனாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அனுப்பிச்சிருக்காளே. கொஞ்சம் கொஞ்சமாக என் காவேரி மனசை நான் மாற்றி ஆகணும். எப்படியாவது மறுபடியும் என்ன லவ் பண்ண வச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சந்தோஷமாக தூங்க போகிறார் விஜய். இங்கே காவேரி அப்படியே சந்தோஷமாக வராங்க. அதை பார்த்துட்டு இங்கே சாரதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு காவேரி என்ன இவ்வளோ சந்தோஷமாக வரா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு தெரியாத மாதிரி படுத்துடுறாங்க நம்ம சாரதா. அடுத்த நாள் காவேரி வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் எல்லா டென்ஷனையும் விட்டுட்டு வந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து கேட்குறாங்க, என்னடி நேற்றெல்லாம் ரொம்ப கோவமாக இருந்த எல்லார் மேலேயும், இப்போ என்னென்னமோ வந்து ஆளே வேற மாதிரி இருக்கியே அப்படின்னோடனே, ஏம்மா நான் எப்போவுமே கோவமாக தான் இருக்கணுமா உனக்கு? ஏடி நான் சாதாரணமாக கேட்டால் கூட ஓவராக பண்ணிக்காத காவேரி அப்படின்றாங்க. நேற்று கோவம் நேற்றோட போயிடுச்சு. இன்றைக்கி அந்த கோவத்தெல்லாம் நான் மறந்துட்டேன் போதுமா அப்படின்றாங்க. சரி சரி, குழந்தை இன்றைக்கி ஸ்கூலுக்கு வருவாள், அவகிட்ட பேசுவியா பேச மாட்டியா? நான் ஏன் அவகிட்ட பேசாமல் இருக்க போகிறேன்? சரி அவகிட்ட பேசுவேன். சரி அவங்க அப்பா கிட்ட கண்டிப்பாக நீ பேச மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. நான் ஏம்மா பேசாமல் இருக்க போகிறேன்? என்னடி சொல்கிற? அப்போ விஜய் தம்பிக்கிட்ட நீ பேசுவியா அப்படின்னோடனே, நான் ஏன் பேசக்கூடாது? நான் கண்டிப்பாக எப்பவும் போல தான் பேசுவேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. இவ என்ன நேற்று ஒருமா பேசுகிறா, இன்றைக்கி ஒருமா பேசுகிறா? உனக்கு என்ன தாண்டி ஆச்சு காவேரி? நேற்றெல்லாம் அப்படி குதின்னு குதிச்சிட்டு இருந்த, அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன வேறமா பேசுகிற? இங்கே பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணம் ஆகி ஒய்ஃபை விட்டு பிரித்து தான் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் உயிரோடு தான் இருக்காங்க, இந்த நிலைமையில் என்ன வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு தப்பாக நினச்சோமா? ஆனால் அவங்க ஒய்ஃப் இது உலகத்தில் இல்லையாம்மா. அப்போ தான் விஜய் சொன்னார். அதனால தான் அவங்கள வந்து கேட்டுப்பாங்க போல் இருக்குது. அதனால எனக்கு எந்த கோவமும் இப்போ கிடையாது. அது மட்டும் கிடையாது, விஜய் வந்து கொஞ்சம் நல்லவராக தான் தெரிகிறாரு அப்படின்னோடனே, என்னடி திடீர்னு வந்து அந்த பெல்ட்டி அடிக்கிற? இல்லைம்மா, அவருக்கு தெரியாமல் தான் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. அதனால அவர் பாவம் எத்தனை கிட்ட சாரி கேட்டார் தெரியுமா? நேற்று நைட்டு கூட உருக்கி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாருமா. அப்படி என்னடி அனுப்பிச்சிருந்தாரு நைட்டில் அப்படின்னோடனே, ஆமாம்மா அது தப்பாலாம் அனுப்பலம்மா, சாரி கேட்டு அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பாவமாயிடுச்சா, அதான் நான் மன்னிச்சலான் இருக்கம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. எப்படியாவது மாப்பிள்ளை இவள் மனசில் இடம் பிடிச்சா சரி, சீக்கிரமாகவே இவ்வளோ மாப்பிள்ளும் ஒன்று சேர்ந்தா அதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. எங்கே வந்து விஜய் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வந்து, என்ன விஜய் எங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, அது நேத்தோடு முடிஞ்சிச்சு, காவேரி கண்டிப்பாக சமாதானம் ஆயிருப்பான்னு நிம்மதி அடைகிறார் தாத்தா.